தக்கச்சி நம்பிகளே, எங்களை மன்னித்து விடுங்கள். சுவாமிகளே, என்ன செய்கிறீர்கள்? எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் சுவாமி. என்ன இது? என் காலில் விழுந்து கொண்டு. நம்பிகளே, எங்களை மன்னித்து விடுங்கள். உம் பெருமை தெரியாமல் உம்மை சிறுமைப்படுத்தி விட்டேன் ஐயா. சிறுமைப்படுத்தி விட்டீர்களா? அப்படி நீங்கள் ஏதும் செய்ததாக அடியனுக்கு தோன்றவில்லையே. செய்திருக்கிறோம் நம்பிகளே, செய்திருக்கிறோம். தாங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை என்பதை அறியாமல் நாங்கள் உங்களை தண்டித்து விட்டோமே. எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறோம். பெருமாளும் பெருந்தன்மையும் குடிகொண்டிருக்கும் தங்கள் மனதை மட்டுமா நாங்கள் புண்படுத்தினோம்? எம்பெருமான் தேவராஜனையும் சேர்த்தளவா நாங்கள் புண்படுத்தி விட்டோம்? பெருமாள் கேட்டார், நான் ஊட்டி விட்டேன் என்று. நீங்கள் சொன்னதை நான் நம்ப மறுத்து அதை கட்டுக்கதை என்றேனே. ஆனால் இன்று 1000 தொன்னை பிரசாதத்தையும் எம்பெருமானே அமுது செய்து அன்றும் நான் தானடா உண்டேன் என்று வரதராஜ பெருமான் எங்கள் கண்களை திறந்திருக்கிறார். பெருமாளை மடியில் பிள்ளையாய் உட்கார்த்தி ஊட்டிவிடும் பெரும் பேறு, பிறர்க்கரிய அந்த பாக்கியம் 1000 கோடி ஜென்மங்கள் தவம் இருந்தாலும் கிடைக்குமா? எத்தனை முற்பிறவைகளில் என்னென்ன புண்ணியங்கள் செய்திருக்கிறீர்களோ திருக்கட்சி. உம் எதிரே நிற்கக்கூட நாங்கள் தகுதியற்றவர்கள். கீழோர்க்கெல்லாம் கீழான என்னை நீங்கள் இவ்வளவு உயர்த்தி பேசுவது நிச்சயம் தகாது பட்டரே. இல்லை நம்பிகளே, அப்படி இல்லை. பொம்மை ஏதோ கோபுரத்தை தான் தாங்குவதாக மமதை கொண்டது போல் நானும் மமதை கொண்டேன். கோவில் அதிகாரி என்றால் பெருமாளை என் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர் என்று நான் இருமார்ந்திருந்தேன். உங்களை நெய்வேதித்தின் போது உள்ளே இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டதும் அந்த இருமாப்பில் தான். அந்த இருமாப்பை இன்று தகர்த்து விட்டான் வரதன். நெய்வேதித்தின் போது என்ன, இனி தாங்கள் நாள் முழுவதுமே அவனோடையே இருக்கலாம். பேசாமல் உம் நந்தவனத்திற்கு நடையை கட்டும். முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என்ற செய்தி பாதி வழியில் உமக்கு கிட்டும். செல்லும் நம்பிகளே. பெருமாளிடம் நீர் பேசினீரா என்று ஏளனம் செய்த இந்த வாயை அவன் நிரந்தரமாக இனி பேசாமல் அடைத்து விட்டாலும் தகும். இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். கடலளவு கருணை உள்ளம் கொண்டவன் அந்த வரதராஜ பேரருளாளன். வரங்களை அள்ளித் தருவதால் வரதன் என்று பெயர் பெற்றவன். நிந்தனை செய்பவனையும் தூஷிப்பவனையும் கூட அவன் ஒரு நாளும் தண்டித்தவன் இல்லை. அர்ச்சாவதாரமாக சேவை சாதிக்கும் பெருமாள் யாருடனும் வாய் திறந்து பேசுவதில்லை. உங்களிடம் பேசுகிறான். அவனுக்கு அர்ப்பணிக்கும் உணவை தன் கண்களால் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் கண்டருள பண்ணுதல் என்று சொல்கிறோம். ஆனால் தன் பக்தன் மீது இருக்கும் கரையை துடைக்க சமர்ப்பிக்கப்பட்ட உணவை அவன் இன்று உண்டு காட்டியிருக்கிறான்.